நாம கடந்த வகுப்புகள்ல ஒருவர் உங்களை நாடி வந்து கேட்கிற கேள்விகளுக்கு எவ்வாறு பலனுரைப்பது அப்படிங்கிறத மிக துல்லியமா பயிற்றுவித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாவம் இன்னொரு பாவத்தோடோ இன்னொரு கிரகத்தோடோ தொடர்பு கொள்ளும் பொழுது மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்வியலில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சூட்சும தர்பரியம். தொடர்புகள் இல்லாமல் புதிய உருவாக்கம் இல்லை. ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் புதிய குழந்தை உருவாகிறது. அப்போ ஏதேனும் இரண்டு வேறு விதமான எதிரெதிர் விசைகளை கொண்ட எதிரெதிர் நிலைகளை கொண்ட இரண்டு தனித்தனியான உயிரினமோ அல்லது உலோகங்களோ அல்லது ஜீவராசிகளோ அல்லது மரங்களோ அல்லது ஏதோ ஒண்ணு அவை இணையும் பொழுதுதான் புதியதான ஒரு உருவாக்கம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்போ உதாரணம், ஒரு மரம் இருக்கு அப்படின்னா மரம் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த மரம் எப்பொழுது அழகான சிலையாகவோ சேராவோ டேபிளாகவோ இல்ல ஒரு பர்னிச்சராகவோ உருவெடுக்கிறது என்றால் அது எப்போ ஒரு மனிதன் அதை போய் தொட்டு எடுத்து அதுல வேலை செய்யும் பொழுது மட்டும்தான் உருமாற்றம். அப்போ ஒரு மரமும் ஒரு மனிதனுடைய மூளையும் கரங்களும் இணையும் பொழுது புதிய பொருள் ஒன்று உருவாகும். இதுதான் இயற்கை. இந்த இயற்கையின் அடிப்படையில தான் ஜோதிடம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதனிடம் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால், உருமாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், பாவங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய தொடர்போ அல்லது பாவங்கள் மற்றும் கிரகங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய தொடர்போதான் அதற்கான காரணியாக காரணகர்த்தாவாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம எளிய உதாரணம் சொல்லுவாங்க, 2 கை தட்டினால்தான் ஓசை ஏற்படும். அப்ப 2 வேறு விதமான கைகள் வேறு விதமான நிலைகள்ல இருந்து தட்டப்படும் பொழுது மட்டுமே ஓசை என்ற புதிய ஒரு உருவாக்கம் ஏற்படுகிறது. அதுபோல ஒரு பாவம் மற்றொரு பாவத்தோடோ கிரகத்தோடோ ஏற்படுத்தி கொள்ளுகிற தொடர்பின் அடிப்படையில தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலும் எண்ணங்களும் செயல்களும் எதிர்பார்ப்புகளும் அவர்களுக்கு மாற்றத்தை வழங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார்னா அந்த கேள்வி அவருக்கு சாதகமான பலனை தரணும்னா அந்த பாவங்கள் ஒரு விதமான தொடர்பை பெற்றிருக்கணும், ஒரு சில கிரகங்களோடு தொடர்பை பெற்றிருக்கணும். புரியுதுங்களா? அல்லது அந்த காரியமே நடக்காம அதன் மூலமா பாதகங்களை அனுபவிக்கணும்னா வேறு விதமான பாவங்களையும் மறுக்கக்கூடிய பாவங்களையும் மறுக்கக்கூடிய காரக கிரகங்களையும் தொடர்பு கொள்வதன் மூலமாக அவர் அதை அனுபவிக்க முடியாம அதை இழக்கிறார் அல்லது அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாத நிலையை பெறுகிறார். இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்படி ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் பொழுதுதான் எந்தெந்த கேள்விக்கு எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு நன்மை அளிக்கும், அதே நேரத்துல அதுக்கு எதிரிடையான தீமையான விளைவுகளை கொடுக்கிறதுக்கு எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த கிரகங்கள் தொடர்பை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பயிற்றுவித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு படிப்பின் மீதும் அறிவின் மீதும் கல்வியினுடைய மேன்மையை அறிந்தும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிப்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்துட்டோம். பழைய காலங்கள்ல படிப்புங்கிறது ரொம்ப அரிதா இருக்கும். நம்ம என்ன விவசாயம் பார்க்க போறோம், நம்ம என்ன மர வேலை செய்ய போறோம், நம்மளுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்ற நிலை போய் இன்னைக்கு பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளும் படிப்புகளும் அதற்கேற்ற ஊதியமும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு எல்லாருமே வாழக்கூடிய அனைவருமே குழந்தைகளினுடைய கல்வியில் ரொம்ப ஒரு கவனிப்பும் பகுத்தறிந்து கல்வியில் சேர்க்கக்கூடிய நிலையும்
குழந்தைகளும் அதை உணர்ந்து படிக்கக்கூடிய நிலையும், பல்வேறு விதமான நுழைவுத் தேர்வுகளுக்கு தயார்படுத்துதலும், 2-3 பட்டங்கள் வாங்குவதும் இன்னைக்கு மிக முக்கியமான வேலையாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்கள் நிச்சயமா கேட்கக்கூடிய கேள்வி, என் பையன் அல்லது என்னுடைய பொண்ணு கல்வியில் சிறந்து விளங்குவாரா, சிறப்பான கல்வியை பெறுவாரா, தடையில்லாத கல்வியை பெறுவாரா, அந்த கல்வியை கொண்டு அவர் நல்ல மாற்றங்களை பெறுவாரா, அறிவை பெறுவாரா, புத்திசாலித்தனத்தை பெறுவாரா, அதன் மூலம் அவருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டா அப்படிங்கிற கேள்வி மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. எல்லாருக்குமே தேவை இந்த கேள்வி. எந்த ஒரு ஜோதிடரா இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, எந்த நாட்டில இருந்து வந்த அவங்களை சந்திச்சாலும் சரி, எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு என் குழந்தை படிக்குமா, நல்லா படிக்குமா, டிகிரி வாங்குமா அப்படிங்கிற கேள்வி முதன்மையானதாக இருக்கிறது. அப்போ இந்த கேள்விக்கான பதிலை அறிவதற்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம முன்னதே சொன்னது போல லக்னம், லக்னாதிபதி ஆகிய இரண்டில் ஏதேனும் ஒன்று, லக்னமோ லக்னாதிபதியோ, கல்வியை குறிக்கக்கூடிய, கல்வியினுடைய மேன்மையை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவத்தோடோ 4ஆம் அதிபதியோடோ தொடர்பை பெற்றிருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். சிறப்பான கல்வின்னு சொல்றாங்க. சிறப்பான கல்வின்னா என்ன அர்த்தம்? ஒரு பேச்சுலர் டிகிரி அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அண்டர் கிராஜுவேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த பட்டப்படிப்பு இருந்தாதான் மேற்கல்விக்கு போக முடியும். அப்போ ஒருவர் நன்றாக படித்து அவர் ஒரு பட்டம் பெறுவார் அப்படின்னா, அந்த பட்டத்தை, அந்த கல்வியை குறிக்கக்கூடிய பாவம் 4 அதன் அதிபதி. அப்ப லக்னமோ லக்னாதிபதியோ 4ஆம் பாவத்தோடோ 4ஆம் அதிபதியோடோ தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் சிறப்பான தகுநிலை அடைந்து ஒரு பட்டத்தை பெறுகிறார். ஆரம்ப நிலை பட்டம், அண்டர் கிராஜுவேஷனை அவர் நிச்சயமா பூர்த்தி செய்வார், அதில் சிறப்பான நிலையை அடைவார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 4ஆம் பாவம் தான் கல்வியை குறிப்பது, அண்டர் கிராஜுவேஷனை குறிக்கக்கூடியது. புரியுதுங்களா? அப்ப லக்னம், லக்னாதிபதி யாரோட தொடர்பு கொள்ளணும்? 4ஆம் பாவத்தோடோ 4ஆம் அதிபதியோடோ. இன்னும் சிறப்பான கல்வி பெறுவாரா, மாஸ்டர் டிகிரி வாங்குவாரா, மருத்துவர் ஆவாரா, ஆடிட்டர் ஆவாரா, வழக்குரைஞர் ஆவாரா, பொறியியலாளர் ஆவாரா, இன்ஜினியர், இந்த மாதிரி தொழில் சார்ந்த கல்வி படிச்சு முடிச்சோடனே உடனே ஜாபுக்கு கிடைக்குமா, ஜாபுக்கு போவாரா, அந்த மாதிரி கல்வி கிடைக்குமா, அல்லது ஏற்கனவே ஒரு பட்டப்படிப்பு வச்சிருக்காரு, உயர் பட்டம் பெறுவாரா, அதில் சிறந்து விளங்குவாரா அப்படிங்கிற கேள்வியும் நிச்சயமா வரும். அப்ப என்ன தெரியணும்? அந்த உயர் கல்வி, உயர் பட்டப்படிப்பு, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் சொல்லக்கூடியது, ப்ரொஃபஷனல் டிகிரிஸ், என்ஜினியரிங், டாக்டர், லாயர், ஆடிட்டர், படிச்சு முடிச்சோடனே உடனே ஒரு ப்ரொஃபஷனலா போறது, இவையெல்லாம் அடைவாரா அப்படின்னா அதை குறிக்கக்கூடிய பாவம் 9ஆம் பாவம். ஒருவர் உயர்கல்வி பெறுவதற்கும், சாஸ்திர கல்வி, ஜோதிடம், ஜோதிடத்தில் பட்டம், புரியுதுங்களா, மருத்துவம், சித்தா, ஆயுர்வேதா, இப்படி ஏதேனும் ஒரு ஹோமியோபதிக், அலோபதி டாக்டர், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி அடையணும்னா அதற்கு ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியம் என்பது உங்க முன்னோர்களினுடைய அனுகிரகத்தாலும் அவர்களுடைய புண்ணியத்தாலும் ஏற்படுகிறது. உங்களுடைய ஆன்மாவினுடைய ஆன்மீக முன்னேற்றத்தின் அடிப்படையில் நல்ல கல்வி, சிறப்பான கல்வி, உயர்கல்வி, தொழில் சார்ந்த கல்வி அமைகிறது. அதனாலதான் 9ஆம் இடத்துல கொண்டு போய் உயர்கல்வியையும் இந்த தொழிற்கல்வியையும் வைத்திருக்கிறார்கள். அப்போ லக்னம் அல்லது லக்னாதிபதி 4ஆம் பாவத்தோடோ அதன் அதிபதியோடோ தொடர்பு பெறும் பொழுது ஆரம்ப கல்வி, அண்டர் கிராஜுவேஷன். அதே நிலையில 9ஆம் பாவத்தோடும் அல்லது 9ஆம் அதிபதியோடும் தொடர்பை பெறும் பொழுது உயர்கல்வி, தொழிற்கல்வி,
சிறப்பான கல்வி அது சார்ந்த நிலைகளை அந்த ஜாதகர் பெறுவார் என்பதை குறிகாட்டுகிறது. புரியுதுங்களா? அதோட சேர்த்து 11ஆம் பாவம் லாபஸ்தானம். இவர் கற்கின்ற கல்வி, படிக்கின்ற படிப்பு, பெறுகின்ற பட்டம் அவருக்கு பயன் தர வேண்டும் என்றால் லக்னம் மற்றும் லக்னாதிபதி எவ்விதத்திலாவது 4ஆம் பாவம் 4ஆம் அதிபதி, 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி, 11ஆம் பாவம் அல்லது 11ஆம் அதிபதி இவர்களோடு நல்ல தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது நல்ல சிறப்பான வலுவான கல்வியை அந்த ஜாதகர் பெறுகிறார். புரியுதுங்களா? இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து பாக்குறீங்க, லக்னம் லக்னாதிபதி 4ஆம் பாவத்தோடும் 4ஆம் அதிபதியோடும் 9ஆம் பாவத்தோடும் 9ஆம் அதிபதியோடும் தொடர்பு பெற்றிருக்கு. ஆனா 11ஆம் பாவத்தோட தொடர்பு பெறல அப்படின்னா அவர் நல்லா படிச்சிருப்பாரு, ஆனா அந்த கல்வியை வச்சு அவருக்கு பயன் இருக்காது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிஹெச்டி வாங்கிட்டு 8வது படித்த ஒரு குவாலிபிகேஷனுக்கு கால்ஃபர் பண்ற ஒரு அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கிறாங்க, அந்த வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள். அந்த பிஹெச்டி படிச்சு டாக்டரேட் படிச்சதுனால பயன் இருக்கானா? இல்ல. இன்றைய சமூகத்தில் பொறியியல் படித்த நிறைய மாணவர்கள் டெலிவரி பாயா இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் ஏன் ஏற்படுது? கல்வி சிறப்பா இருக்கு, ஆனா அது பயன் கொடுக்குமான்னா 11ஆம் பாவத்தோடும் 11ஆம் அதிபதியோடும் தொடர்பை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் அதனுடைய தர்பரியம். புரிந்து கொள்ள முடியுதா? சரி, இந்த பாவ தொடர்புகள் மட்டும் போதுமானதான்னா கல்வியை எளிமையாக புரிந்து கொள்வதற்கும் கையாள்வதற்கும் புத்திசாலித்தனம் வேணும். ரொம்ப ஒரு சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா படிக்கவே மாட்டாங்க, சும்மா ஒரு 1/2 hour படிப்பாங்க, பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க. அதற்கான காரணம் என்ன? அவர்கள் படிக்கக்கூடிய கல்வியை புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் மீண்டும் அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் புத்திசாலித்தனமாக கற்பார்கள். புரியுதுங்களா? படிக்கும் போதே மைண்ட்ல எதையாவது ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறது, புரிதலோட படிக்கிறது, ஏதாவது ஒப்பீடு செஞ்சு பார்க்கறது, இப்படி புத்திசாலித்தனத்தையும் டெவலப் பண்ணிக்கிட்டு வரும், அறிவும் வளர்ந்து கொண்டு வரும், கல்வியும் வளர்ந்து கொண்டு வரும். இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா புதன். புதன் புத்திஹி அப்படின்பா. அப்ப என்ன அர்த்தம்? புதன் கிரகம் தான் ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனத்தையும் அவனுடைய தனித்துவத்தையும் புத்தியை பயன்படுத்தும் விதத்தையும் அதை தன்னுடைய வாழ்வியலுக்கு இடத்திற்கு ஏற்றார் போல சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போல பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமையையும் வழங்கும். ஒருத்தர் படிச்சுட்டா பத்தாது, அந்த படிப்புக்கு ஏற்ற புத்திசாலித்தனத்தையும் அதை பயன்படுத்தி அந்த இடத்துல நல்ல பேர் எடுக்கிறதும் நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையையும் அவர்கள் பெற வேண்டும். இதை வழங்குவது இந்த புதன் என்ற கிரகம். புரியுதுங்களா? அப்போ இந்த பாவ தொடர்புகளோடு புதன் கிரகத்தோடும் தொடர்பு ஏற்பட்டால் படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை பயன்படுத்தி வெற்றி கண்டு சிறப்பான முன்னேற்றம் அடைந்து சிறந்த பேர் பெறுவார்கள், பேரும் புகழும் அடைவார்கள். அப்ப அந்த புதன் தொடர்பு அவ்வளவு நுண்ணிய அறிவை கொடுக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நுட்பமான அறிவை பெற்றிருக்கக்கூடிய நிலையை தருகிறது. அதே நேரத்துல குரு என்ற கிரகத்தோடு தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது நன்றாக கற்று உணர்ந்து மற்றவர்களுக்கு அதை பயிற்றுவிக்கக்கூடிய சொல்லித்தரக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறது. குறுக்கு வழிகளை நாடாமல் என்ன படிச்சிருக்கோமோ என்ன அதுல போடப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே படித்து மனனம் செய்து அப்படியே எழுதி நல்ல ஒரு பேர் புகழை சிறப்பான கல்வியை பெறக்கூடிய ஒரு தன்மையை அந்த குரு என்ற கிரகம் வழங்குகிறது. புரியுதுங்களா? புதன் என்பது புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நகர்த்தி செல்கிறது. குரு என்ற கிரகம் அறிவின் அடிப்படையில் மற்றவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்களோ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை நகர்த்தி செல்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருவர் சிறப்பான கல்வியை பெற வேண்டும் என்றால் ஒண்ணு புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக வச்சிருக்கணும், இல்ல நன்றாக கற்று அறிந்து அறிவின் அடிப்படையில் பயணிக்க வேண்டும்.
புத்திசாலித்தனத்தின் வழியா பயணிக்கக்கூடியதை கொடுப்பது புதன் என்ற கிரகம். அறிவின் அடிப்படையில் செயல்படக்கூடியது குரு என்ற கிரகம். அப்ப ஒருவருடைய லக்னம், லக்னாதிபதி 4ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், அதன் அதிபதிகள் புதன் மற்றும் குரு. இது யாராவது ஒருத்தரோட நல்ல ஒரு வலிமையான தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது நல்ல கல்வியும், கல்வியால் மேன்மையும், பொருளாதார முன்னேற்றமும், பேரும் புகழும் அடைகிறார்கள். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா சாப்பிடுறது ஒரு நேரம் சாப்பாடு தான் சார் கிடைச்சது. வீட்டுல சீமெண்ணெய் விளக்கு தான் இருந்துச்சு, அதுல ஊத்தி நைட்டு படிக்கிறதுக்கு சீமெண்ணெய் இருக்காது. இப்படி கஷ்டப்பட்டு குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர்கள் கூட ஒரு உயர்ந்த நிலையையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் அடைகிறார்கள் என்றால் அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி இந்த பாவங்களோடும் கிரகங்களோடும் பெற்றிருக்கக்கூடிய வலுவான தொடர்பின் அடிப்படையே காரணமாக அமைந்திருக்கிறது. ஆகையினால ஜோதிடர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பாவங்களையும் பாவத் தொடர்புகளையும் புரிந்து அறிந்து அதன் அடிப்படையில் பலன்களை எடுத்துரைக்கும் பொழுது எதிர்காலத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. புரியுதுங்களா? அப்ப இன்றைக்கு காலகட்டத்தில் கல்வியினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. எப்பொழுது தேவை அதிகரிக்கிறதோ அப்பொழுது அதற்கான கேள்விகளும் அதிகரிக்கும் உங்களிடம். அப்ப அதுக்கு எப்படி நம்ம பகுப்பாய்வு செய்யறது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? எல்லாருக்குமே சிறப்பான கல்வி அமைந்து விடுகிறதா? எல்லாருமே தொடர்ந்து படிக்கிறார்களா? படிப்பை படிச்சு முடிச்சு அதை வச்சே எல்லாரும் வேலை வாங்குறாங்களா அப்படின்னா இல்ல. ஒரு 20-30% பேர் தான் படிப்பும் அந்த படிப்பினால் பயனும் பயனால் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பும் அடைகிறார்கள். ஆனா 70% பேர் என்ன பண்றான்? படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, அதுலயே 1008 தடைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இவற்றையெல்லாம் சந்திக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியை கொடுக்கக்கூடிய, கல்வியில் ஒரு அடிப்படையான பட்டத்தை பெறக்கூடிய பாவம் 4ஆம் பாவம். அதை மறுக்கக்கூடிய பாவம் என்பது 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமான 3ஆம் பாவம். யாருடைய ஜாதகத்தில் லக்னம் மற்றும் லக்னாதிபதி 3ஆம் பாவத்தோடோ 3ஆம் அதிபதியோடோ தொடர்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு அண்டர் கிராஜுவேஷன் வரைக்கும் போக முடியறதில்லை. ஒரு ITI, பாலிடெக்னிக் அல்லது ஒரு 10வது, 12வது, 9வது, 8வது இப்படியே என்ன பண்ணிடுறாங்க? தன்னுடைய படிப்பை சுருக்கி கொள்கிறார்கள். ஏன்னா ஒரு அடிப்படை பட்டம் பெறுவதை மறுக்கிறது அவருடைய ஜாதக நிலை. பட்டம் பெறுவதை தடுக்கக்கூடிய பாவம் 3ஆம் பாவம், 4க்கு 12ஆம் பாவம். அந்த 3ஆம் பாவத்தோட 3ஆம் அதிபதியோட லக்னமோ லக்னாதிபதியோ தொடர்பை பெறும் பொழுது நிச்சயமா அவருடைய கல்வியில் தடை ஏற்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க. அதே போல லக்னம், லக்னாதிபதி 8ஆம் பாவத்தோடு தொடர்பு பெறும் பொழுது அவர் பிறந்தது முதலே கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சொல்லனாத துன்பங்களையும் தடைகளையும் சந்தித்துக் கொண்டு வாழ்கிறார். அப்ப படிப்புங்கிறது அவருக்கு எட்டாக்கணியாக இருக்கிறது. வாழ்க்கை முழுதும் போராட்டமா இருக்கு, படிக்கவும் முடியாத நிலை ஏற்படுகிறது. ஏன்னா லக்னம், லக்னாதிபதி 8ஆம் பாவத்தோடோ 8ஆம் அதிபதியோடோ தொடர்பை பெறும் பொழுதே வாழ்க்கை மாறி போய்விடுகிறது, திசை மாறி போய்விடுகிறது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, 9ஆம் இடம்தான் உயர்கல்வியையும் வேலையை படிச்சு முடிச்சோன்னு போய் வேலை பார்க்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் அதையும் தொழிற்முறை பட்டங்களையும் வழங்குவது அந்த 9ஆம் இடம். அந்த அளவுக்கு போக முடியாத தடைகளை ஏற்படுத்துவது 9ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமான 8ஆம் இடம். அப்போ லக்னம், லக்னாதிபதி 8ஆம் பாவத்தோடோ 8ஆம் அதிபதியோடோ தொடர்பை பெறும் பொழுது அவர் உயர்கல்வியையோ
அல்லது தொழில்முறை கல்வியை பெற்று அதன் மூலமாக அவர் பயனடையக்கூடிய நிலையையோ பெற முடியாத நிலை ஏற்படுகிறது. கல்வியில் தடை ஏற்படுகிறது, தோல்வி ஏற்படுகிறது. அதை மீறியும் படிச்சாலும் பயனற்று போகிறது கல்வி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரி, இந்த தடையை கொடுக்கக்கூடிய காரக கிரகம் எதுனா சனி. சனி என்றாலே தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள், பின்னடைவுகள். அதோடு மட்டுமில்ல, சனி என்பது இரத்த ஓட்டத்தை குறைத்து, மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தத்தை குறைத்து, சிந்திக்கும் திறனை குறைக்கிறது, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை குறைக்கிறது, ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்தது. ஒரு சிலரை பார்ப்பீங்க, அட ஏங்க நம்ம தேவையில்லாம சிந்திச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு சொன்னதை செஞ்சுட்டு போறது அப்படிம்பாங்க. என்ன காரணம்? மூளையில போய் சிந்திக்கிறதுக்கு கூட ஒரு சோம்பல். அப்ப என்ன அர்த்தம்? இரத்த ஓட்டம் குறைவா இருக்கு மூளைக்கு. மூளைக்கு இரத்த ஓட்டம் குறைவா இருந்தாலே மூளை சரியா வேலை செய்யாது. சிம்பிள். அதற்கு அடிப்படை காரணம் இந்த சனி. அதனாலதான் லக்னம், லக்னாதிபதிக்கு சனியினுடைய தொடர்பு பெறும் பொழுது சோம்பேறித்தனம், தடைகள், தாமதங்கள், புரிந்து கொள்வதில் பிரச்சனைகள், புத்திசாலித்தனம் இல்லாத நிலை, சோம்பல், இவையெல்லாம் அதிகமாகி படிப்பில் நாட்டம் இல்லாமல் அவர்கள் அதிலிருந்து விலகக்கூடிய நிலையை பெறுகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதோடு மட்டுமில்ல, இதுல ராகு என்ற கிரகத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராகுனாலே கட் பண்ணி விடக்கூடியது, தடைகளை ஏற்படுத்துவது, ஒரு காரியத்தை தொடர்ந்து நடக்க விடாமல் இடையில் துண்டிப்பது. எவ்விதத்திலாவது லக்னம், லக்னாதிபதி ராகுவோடு தொடர்பை பெறும் பொழுது அந்த ஜாதகர்களுக்கு அதீத ஆவலையும் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும், பொய் பொருட்டு பேசக்கூடிய நிலையையும், திடீரென்று பணக்காரன் ஆக வேண்டும், திடீரென்று சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவலையும் ஏற்படுத்துகிறது. இது எப்ப நான் படிச்சு பார்த்து போய் ஜெயிச்சு போறதுன்னு சொல்லி அவர்கள் குறுக்கு வழியில் செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். உடல் இச்சைக்கும் உள்ள இச்சைக்கும் ஆட்பட்டு தவறான வழிகளில் செல்வதால் அவர்களுக்கு கல்வியில் தடை ஏற்படுகிறது. அப்போ லக்னம், லக்னாதிபதி 3ஆம் அதிபதியோடோ 3ஆம் பாவத்தோடோ 8ஆம் அதிபதியோடோ 8ஆம் பாவத்தோடோ சனி கிரகத்தோடோ அல்லது ராகு கிரகத்தோடோ தொடர்பை பெறும் பொழுது கல்வியில் தடையும், கல்வியால் மேன்மையற்ற நிலையும், தொடர முடியாத நிலையும், தோல்விகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப ஒரு பையன் படிப்பாரா படிக்க மாட்டாரா அப்படிங்கிறத இந்த தொடர்புகளை அடிப்படையா வச்சுக்கிட்டு நிச்சயமா நம்மளால எடுத்துரைக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஐயா லக்னம், லக்னாதிபதி 4ஆம் இடத்தோடும் தொடர்புல இருக்கு, 9ஆம் இடத்தோடையும் தொடர்பு இருக்கு, 11ஆம் இடத்தோடையும் தொடர்பு இருக்கு, 3ஆம் இடத்தோடையும் தொடர்பு இருக்கு, 8ஆம் இடத்தோடையும் தொடர்பு இருக்கு, புதனோடையும் தொடர்பு இருக்கு, சனியோடையும் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படிங்கய்யா நான் பதில் சொல்றது அப்படின்னா, அதில் எது வலுவாக இருக்கிறது, எது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கிறதுன்னு பார்க்கணும். சாயா கிரகங்கள் ராகு கேது மிக வலிமையானவை. அவை எந்த நிலைமையில இருக்குன்னு பார்க்கணும். அவை ஏதேனும் தொடர்பு பெற்றிருக்கான்னு பார்க்கணும். அதோட சேர்ந்து இப்படி எல்லாமே தொடர்பு பெறும் பொழுது தடைகளும் ஏற்படும், பின்னடைவுகளும் ஏற்படும், தோல்விகளும் ஏற்படும், படிப்பிலும் வெற்றி பெறுவார். புரியுதுங்களா? இப்ப ஒரு கல்வி இப்ப படிக்க போவாரு, ஒரு +2 வரைக்கும் படிப்பார், அதுக்கப்புறம் குடும்ப சூழல் படிக்க முடியாத நிலை ஏற்பட்டுரும். ஒரு பக்கம் வேலைக்கு போவார், 1 வருஷம் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த முதலாளி நல்லவரா இருந்து, என்ன தம்பி நல்லா இருக்கிய படிக்க கூடாதான்னு கேட்பாரு. என்கிட்ட வசதி இல்லைங்கன்னு சொல்லுவாரு. சரி நீ இப்ப பார்ட் டைம் போய் படி அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜில் சேர்த்து விடுவாரு. அப்படியே படிச்சு கொஞ்சம் அப்படியே மேல போக ஆரம்பிப்பார். புரியுதா இல்லையா? அப்போ இது கம்பைன்ட் ஆகி எல்லாமே கலந்து வரும் பொழுது தடையும் இருக்கும், வெற்றியும் இருக்கும். புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க பலன்களை எடுத்துரைக்க வேண்டும். தடையை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள்ல அவர் படிக்க முடியாது, தடையோட நிற்பார். சிறப்படையக்கூடிய காலங்களை தரக்கூடிய தசாபுத்தி காலங்கள்ல படிப்பு தொடர்ந்து சிறப்பான நிலையை அடைவார். சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிதலுக்குள்ள வந்து புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில நீங்க இந்த பலன்களை வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக வெற்றி வாகை சூடுவீர்கள். புரியுதுங்களா? இதெல்லாம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு டாபிக்.
எல்லாரும் தெரிந்திருக்க வேண்டியது, புரிந்திருக்க வேண்டிய ஒரு டாபிக். ஆகையினால நிறைய பயிற்சி பண்ணி பாருங்க. நீங்க ஏன் படிச்சீங்க, நீங்க ஏன் படிக்க முடியல, உங்க குழந்தைகள் ஏன் படிக்கிறாங்க இல்ல படிக்கல, சுற்றத்தார்கள் ஏன் படிச்சாங்க படிக்கல, நண்பர்கள் ஏன் படிச்சாங்க படிக்கல, அப்படி பல்வேறு ஜாதகங்களை போட்டு இதுல நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு அவர்களுடைய வெற்றியும் தோல்வியும் இதுல அனுபவமும் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்விகள்ல மிக மிக முக்கியமான கேள்வி இது. கல்வியை பற்றி கேட்காதவர்களே இல்லை. ஒரு பையனோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா மிக முக்கியமான கேள்வியே கல்வியா தான் இருக்கு. ஏன்னா அதை அடிப்படையாக கொண்டுதான் பொருளாதார முன்னேற்றம், வாழ்க்கை, வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இன்றைய காலகட்டத்துல. ஆகையினால இதை புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? அடுத்த வகுப்பில் மீண்டும் ஒரு டாபிக் எடுத்து அதை எப்படி நம்ம பகுப்பாய்வு செய்யலாம் அப்படிங்கிறத நாம படிக்கலாம். வாழ்த்துக்கள்.